அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் அமைச்சரும் திமுகவின் முக்கிய புள்ளியுமாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அதிமுகவிற்கு வரப்போகின்றார் அப்படின்ற ஒரு தகவல் தான் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் புரட்டி போட்டிருக்கின்றது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக பெரும் ஒரு பிளானையை போட்டிருக்கிறாரு. அதன்படி செந்தில் பாலாஜியிடம், அதாவது செந்தில் பாலாஜி அதிமுகவிற்குள் வருவதற்காக எடப்பாடி பழனிசாமி என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, என்ன பிளான் போட்டிருக்கிறாரு, செந்தில் பாலாஜி இதற்கு ஒப்புக்கொண்டாரா இல்லையா, என்ன நடக்கும், அதிமுகவிற்குள்ளார மீண்டும் செந்தில் பாலாஜி வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒட்டுமொத்த தகவலையும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக கட்சியில் மிக பெரும் உட்கட்சி பூசலே நிலவுகின்றது. ஆளுக்கு ஒரு பக்கம் நான் தான் தலைவர் அப்படின்ட்டு ஆடிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக அதிமுகவில் தனக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி எப்போது வேண்டுமானாலும் போர்க்கொடி தூக்கலாம் அப்படின்றதுனால அஞ்சி போய் பயந்து போய் இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறாரு. கடந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சிக்குள்ளார ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் தற்காலிக சமரசங்களுக்கு பிறகு வேலுமணி தரப்பால தன்னுடைய தலைமைக்கு எந்த நேரத்திலையும் ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அஞ்சுகின்றார். இதனால கொங்கு மண்டலத்தில் எஸ்பி வேலுமணியின் அரசியல் ஆதிக்கத்திற்கு செக் வைக்கக்கூடிய வகையில் அவருக்கு இணையாக அதே கொங்கு மண்டலத்தில் வலுவான மக்கள் செல்வாக்கோட தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் தனி திறமையும் கொண்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மீண்டும் அதிமுகவுக்கு கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி கச்சிதமாக காய் நகர்த்தி வருகின்றார். இந்த ரகசிய திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் முக்கிய தொழிலதிபர்கள் மூலமாக திரைமறைவில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு இருக்கிறாரு. அதாவது செந்தில் பாலாஜி மீண்டும் அதிமுகவுக்கு திரும்பும் பட்சத்தில் கோயம்புத்தூர் உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தின் ஒட்டுமொத்த அரசியல் பொறுப்புகள் மற்றும் முக்கிய கட்சி பதவிகளையும் அவருக்கு வழங்க எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்காராம். அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி தற்போது எதிர்கொண்டு வரக்கூடிய பல்வேறு நீதிமன்ற வழக்குகள் மற்றும் மத்திய முகமைகளின் விசாரணை, இந்த விவகாரங்களுக்கு டெல்லி மேல்மட்ட தொடர்புகள் மூலமா உரிய தீர்வு காணவும், உனக்கு நான் பாதுகாப்பு தரம்பா, அரசியல் ரீதியாக நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன், உன்னை எல்லா விதத்திலையும் நான் காப்பாற்றி தரேன், நீ அதிமுக பக்கம் வந்துடு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்புல பலமான உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற ஒரு தகவல் தான் மிக பெரும் அதிர்வலைகளை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவத்தில், இந்த விவகாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமாக அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு எக்ஸ் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தது. தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலையும் ஏற்படுத்தியிருந்தது. அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து அவர் வெளியிட்டிருந்த தகவல் திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகளிடையேயும் பெரும் விவாதத்தையே ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது சவுக்கு சங்கர் தன்னுடைய பதிவில் என்ன சொல்லியிருந்தார்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜிக்கு மிக முக்கிய அழைப்பு ஒன்றை விடுத்திருந்ததாக குறிப்பிட்டிருக்காரு. அதாவது, எனக்கு பின்னால் நீங்கள் தான் பொதுச் செயலாளர், என் வாழ்நாள் வரைக்கும் நான் பொதுச் செயலாளராக இருந்துக்கிறேன், அதன் பிறகு உங்களால் இந்த கட்சியை வழி நடத்த முடியும், அதன் பிறகு நீங்கள் பொதுச் செயலாளராக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜிக்கு தூது அனுப்பியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாஜகவும் செந்தில் பாலாஜியை தங்களுடைய பக்கம் இழுக்க தீவிர முயற்சி செய்து வருவதாகவும் சவுக்கு சங்கர் பதிவிட்டிருக்கிறாரு. திமுகவில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு வந்தா தமிழக பாஜகவின் தலைமை பொறுப்பையும் வழங்க தயாராக இருப்பதாகவும், அதாவது டெல்லி மேலிடம்
செந்தில் பாலாஜிக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் பொறுப்பை வழங்க தயாராக இருப்பதாக மட்டுமல்லாம, அப்படி நீங்க எங்க பக்கம் வந்தீங்கன்னா சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுபட்டு பரிசுத்த ஆவி ஆகலாம் அப்படின்ட்டு பாஜக தரப்பிலிருந்து அழைப்பு வந்ததாகவும் சவுக்கு சங்கர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறாரு. திமுகவில் செந்தில் பாலாஜிக்கு தலைமை பொறுப்பு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்பதை சுட்டிக்காட்டி இந்த அதிரடி திருப்பங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சவுக்கு சங்கர் பதிவிட்டிருக்கிறாரு. இந்த தகவல் தான் தற்போது தமிழக அரசியல்ல அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்ற பெரும் விவாதத்தையே கிளப்பியிருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடியின் எண்ணம் இதுதான். இதற்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கின்றது. அதிமுகவுடைய முதற்கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முக்கிய புள்ளிகள்னா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இதில் விஜயபாஸ்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு எந்த கட்சிகளை இணையலாம் அப்படின்ற மாதிரி காத்து கொண்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சிவி சண்முகத்தினுடைய அனைத்து பொறுப்புகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்தை எப்படி பார்க்குறாருன்னா, இனி உனக்கு பொறுப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சிவி சண்முகத்தை தனித்து விடலாம், கட்சியில முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது, கொடுத்தா நமக்கே ஆப்பு வச்சிடுவாரு அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமியின் எண்ணமாக இருக்கின்றது. ஆகையால சிவி சண்முகம் பக்கம் இனி திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணியும் தனக்கு எதிராக எப்போது வேண்டுமானாலும் திரும்பி பொதுச் செயலாளராக கூடிய அளவிற்கு கூட அவர் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் கட்சியில அப்படின்ற ஒரு எண்ணமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. இப்படி அதிமுகவுடைய கட்சியின் முதற்கட்ட தலைவர்கள் எல்லாம் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிளம்பி இருப்பதால தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரும் அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு இப்படி தூதுவிட்டு இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி இதை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் அதிமுக அப்படின்ற ஒரு மாபெரும் கட்சியினுடைய பொதுச் செயலாளரே, அடுத்த பொதுச் செயலாளரே நீங்க தான். நான் இப்போ பொதுச் செயலாளராக இருக்கேன், எனக்கு அடுத்த பொறுப்புல நீங்க தான் வரப்போறீங்க, நீங்க மீண்டும் அதிமுகவுக்கு வாங்க. நான் முன்னாடி இருக்கிறேன்னா எனக்கு பின்னாடி நீங்க தான், எனக்கும் உனக்கும் அப்புறம்தான் மற்றவங்க இந்த அதிமுகவுக்குள்ளார இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு தூது அனுப்பியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது செந்தில் பாலாஜி மீண்டும் அதிமுகவிற்குள்ளார வருவார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றது தான் தெளிவாகின்றது. சரி, மீண்டும் செந்தில் பாலாஜி அதிமுகவுக்குள்ளார வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்.